நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற டேட்டாவில் சின்ன சின்ன அனலைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலைங்களா? கவுண்ட்-எஃப்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாகவே டேட்டா அனலைசிஸ் பண்ணணும்னா கவுண்ட்-எஃப்எஸ், சம்-எஃப்எஸ், டேட்டா வேலிடேஷன் இந்த மூணுத்தோட காம்பினேஷன் பேஸ் பண்ணி சின்ன சின்ன டேஷ்போர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒண்டர்ஸ் பண்ண முடியும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சின்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கவுண்ட்-எஃப்எஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியா ரேஞ்சு, மல்டிபிள் க்ரைட்டீரியாவை வச்சு கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்ட்-எஃப்எஸோடைய பேசிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைட்டீரியா ரேஞ்ச், ஒரு க்ரைட்டீரியா, இது ரெண்டு தான் மேண்டேட்ரி. மற்றது எல்லாமே ஆப்ஷனல்ஸ். ஓகேங்களா? எப்படி சம்-எஃப்எஸில் 127 க்ரைட்டீரியா ரேஞ்ச் க்ரைட்டீரியா நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமோ, அதே மாதிரி கவுண்ட்-எஃப்எஸில் 127 க்ரைட்டீரியா ரேஞ்ச் க்ரைட்டீரியா வச்சு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A2லேருந்து A2000 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அது D2லேருந்து D2000 அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ரேஞ்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 to 2000 அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எரர் இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எஃபர்ட் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ரீச் பண்ணும். இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்மளோட எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம அதில் ஒன்று ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கவுண்ட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா இங்கே கீழே இருக்கிற க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PFE 0005 அப்படின்ற எம்ப்ளாயி எத்தனை ஆர்டர்ஸ், அதாவது எத்தனை சேல்ஸ் ஐட்டம் அவர் சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட்-எஃப்ஏ போதுமானது தான். ஏன்னா ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஒரே க்ரைட்டீரியா ரேஞ்சிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஆனால் அடுத்து இது இன்னொரு க்ரைட்டீரியா நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சேல்ஸ் பர்சனுடைய, சேல்ஸ் மேனேஜருடைய இது ஃப்ரூட்ஸ் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ கவுண்ட் லைன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த கண்டிஷனை ஆட் பண்ணுறது நீங்கள் கவுண்ட்-எஃப் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா அந்த க்ரைட்டீரியாவோ இல்லை அந்த க்ரைட்டீரியா ரேஞ்சோ ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் கவுண்ட்-எஃப் ஒரு கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணாலும், ஒரு க்ரைட்டீரியாக்கு யூஸ் பண்ணாலும் சரி, மல்டிபிள் க்ரைட்டீரியாக்கு யூஸ் பண்ணாலும் சரி பார்த்தீங்கன்னா கவுண்ட்-எஃப்எஸ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுண்ட்-எஃப்எஸ் அப்படின்றத நம்ம நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டில் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அண்ட் க்ரைட்டீரியா 1 இது மட்டும் தான் மேண்டேட்டரி ஆர்குமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரைட்டீரியா ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். இங்கே என்னென்னா நமக்கு PFE அப்படின்றது எம்ப்ளாயி கோடு எந்த ரேஞ்சில் இருக்கோ அதை முதல்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எம்ப்ளாயி கோடு B காலமில் இருக்குது. நம்ம B காலம் ஃபுல்லாகவே நம்ம இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி செல் ரெஃபரன்ஸ் இல்லை ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் லாக் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்மளுடைய வீடியோ செல் ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய வரும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம க்ரைட்டீரியா கொடுக்கணும். க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா PFE 005 அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாலர் சிம்பிள் மட்டும் வரணும். அதாவது என்னென்னா காலம் நம்ம லாக் பண்ணணும். அதுக்கும் F4 தான் நம்ம கொடுத்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரே ஒரு க்ரைட்டீரியா ரேஞ்ச், ஒரே ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 527 லைன் என்ட்ரிஸ் அவருக்கு இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் டேட்டு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்ட்ரிஸ் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா? அவருக்கு இத்தனை என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 10 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் அந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் டார்கெட்ஸ் இருக்கும். இப்போ மொத்தம் 527 லைன்ஸ்க்கு அவருக்கு டார்கெட் இருக்குது மொத்தம் மந்த்துக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு இது ஓகே, ஆனால் அவருக்கு ஃப்ரூட்ஸில் மட்டும் எவ்வளோ லைன் ஐட்டம்ஸ் டார்கெட் அவருக்கு இருக்குன்னு பார்க்கணும்னா அப்போது இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம்னா காலம் பேஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டிவாக தான் இருக்குது. அப்படின்னா என்னென்னா 2ல் இருந்தது இங்கே வரும்போது 3க்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ப்ராக்கெட்குள்ளே போயிட்டு ஒரு கமா கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு க்ரைட்டீரியாவை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃபர்தராக இன்னொரு ஃபார்முலா போட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது இங்கே என்னென்னா ஃப்ரூட்ஸ் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் கேட்டகரி இருக்கு இல்லையா, கேட்டகரி ரேஞ்சில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம்.
கமா கொடுங்க. அடுத்து என்னென்னா க்ரைட்டீரியா 2 இப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து F4 வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு முறை F4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், காலம் அண்ட் ரோ ஃப்ரீஸ் ஆகும். இன்னொரு முறை கொடுத்தீங்கன்னா ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். இன்னொரு முறை F4 கொடுத்தீங்கன்னா காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகணும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. அப்போது இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கோடு ஃப்ரூட்ஸ் மட்டும் 279 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டார்கெட்ஸ் லைன் டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போது அடுத்த க்ரைட்டீரியா என்னென்னா நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 4 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அப்படியே வந்து கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த 2 கண்டிஷன்ஸ் 2 க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து 3வது 4வது மட்டும் போடலாம். ஓகேங்களா. கம்மா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3 இங்கே என்னென்னா டேட் இருக்குது. டேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி 15ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை லைன் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸில் இருந்தது அப்படின்றது இங்கே வந்து இது வரைக்கும் நமக்கு உள்ள ஆன்சராக வந்து நம்ம கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே டேட்குள்ளே போங்க. டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கம்மா கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணணும்னா டேட் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கோட் பண்ணுறோம். அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் டைனமிக்காக வச்சுக்கிறீங்களோ ஓகேங்களா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நிறைய வந்து இன்டர்வென்ஷன்ஸ் வந்து அப்பப்போ பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான மாதிரி ட்வீக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதனால் ஹார்ட் கோட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துட்டு ஒரு செல்லை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே செல் ஒன்று இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா நமக்கு 15 அப்படின்றது டேட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவில் வந்து பார்த்திங்கன்னா 4th காலம்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்படி டேரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் எப்பவும் போல் அந்த F4 கொடுத்து நமக்கு ஓக்கு முன்னாடி வந்து ஒரு டாலர் சிம்பிள் வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 15th மட்டும் எனக்கு வந்து எவ்வளோ வந்து ஆர்டர் வந்து டார்கெட் எவ்வளோ லைன்ஸ் டார்கெட் இருக்குன்றது நமக்கு இங்கே காமிக்க வரும். ஆனால் நமக்கு தேவையானது அது கிடையாது. அவருக்கு 15 இல்லை 15க்கு முன்னாடி, அதாவது என்ன அப்படின்னா நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி நேற்று வரைக்கும் முடிஞ்சிருக்கு இல்லையா, இது வரைக்கும் வந்து நமக்கு எவ்வளோ வந்து சேல் ஆகிருக்கோ அந்த கவுண்ட் வந்து நமக்கு இங்கே வந்து எவ்வளோ லைன்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்களோ அதை நமக்கு காமிக்கணும்னு வருது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடி ஒரு சின்ன ட்வீக் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு greater than or equal to lesser than or equal to, ஏன்னா வந்து 15 இல்லை 15க்கு முன்னாடி தான் நமக்கு தேவையில்லையா, அப்போ lesser than or equal to கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திரும்ப வந்து ஆம்பர்சென்ட். ஓகேங்களா. அண்டு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர்சென்ட், அதாவது என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ரேட்டர் அந்த க்ரைட்டீரியாக்கான ஆப்ரேட்டரை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஆம்பர்சென்ட் கொடுத்துட்டு எந்த க்ரைட்டீரியாவோ அந்த க்ரைட்டீரியாவோட செல்லை வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 135 லைன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் அந்த பர்டிகுலர் சேல்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா 90%க்கு அதிகமாக 90%க்கு மேலே வந்து எத்தனை லைன்ஸ் வந்து விற்றுருக்காரு அப்படின்னு தெரியும். இந்த 135 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் 90%க்கு மேலே வந்து எவ்வளோ லைன்ஸ் விற்றுருக்காரு அப்படின்னா இப்போது கம்மா கொடுங்க. கொடுத்துட்டு அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். கம்மா கொடுங்க. திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா greater than or equal to 90%. அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே greater than or equal to கொடுங்க. டபுள் கோட்ஸ் கொடுங்க. இந்த ஆப்ரேட்டர் முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணணும் ஆம்பர்சென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா நமக்கு P4 தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த 90% நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா F4 கொடுத்து Pக்கு முன்னாடி வந்து $1 வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 38 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 90%க்கு மேலே பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஏற்கனவே போட்ட ஃபார்முலா ஒரு காலத்துலேயும் இந்த ஃபார்முலாவை இன்னொரு காலத்துலையும் வச்சிட்டிங்கன்னா அந்த 38/137 அப்படின்னா 90%க்கு மேலே இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லைன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளால் ஈஸியாக அனலைசிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்படி தான் வந்து சின்னதாக வந்து அனலைசிஸ் வந்து நம்ம ட்வீக் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்ட் பண்ண போகிறோம். ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனி கண்டிஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மா விற்றுருக்கலாம், இல்லை பலா விற்றுருக்கலாம், இல்லை வாழை விற்றுருக்கலாம். இந்த மூணுத்தில் எது விற்றுருந்தாலும் 100க்கு மேலே எவ்வளோ லைன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நமக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நார்மலாக வந்து கவுண்டிஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகும்னா
கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாவும் விற்றுருக்கணும், பலாவும் விற்றுருக்கணும், வாழையும் விற்றுருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளால் வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஏன்னா க்ரைட்டீரியா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ்மேனாக இருக்கணும், இந்த கேட்டகரியாக இருக்கணும், இந்த டேட்டா இருக்கணும், இவ்வளோ அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா எதுன்னு கொடுக்குறோம். அப்படின்னா என்ன, அண்ட் 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 அப்படின்னு இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நமக்கு இந்த 3 கண்டிஷனில் எது வந்து கொடுத்தாலும் எனக்கு விற்றுருந்தாலும் பரவாயில்ல, பலா விற்றுருந்தாலும் பரவாயில்ல, வாழை விற்றுருந்தாலும் பரவாயில்ல எனக்கு, ஆனால் 100க்கு மேலே வந்து 100%க்கு மேலே எத்தனை லைன் ஐட்டம்ஸில் விற்றுருக்காங்கன்ற நமக்கு தெரியணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்ற நீங்கள் பாருங்கள். இப்போது கவுண்ட் இஃபர்ஸ் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு நமக்கு வந்து ரேஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்ட், ஓகேங்களா, ப்ராடக்ட் வந்து இங்கே தான் வந்து நமக்கு பலா வாழை அப்படின்லாம் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், F4 கொடுக்குறோம், கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணணும். க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா பலா வாழை இது 3மே செலக்ட் பண்ணணும். 3மே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100%க்கு மேலே 100 இல்லை 100%க்கு மேலே இருக்கணுன்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ்குள்ளே போங்க, போயிட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க, F4 கொடுங்க, கமா கொடுத்துட்டு நமக்கு எப்பவும் போல் என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஆம்பர்சென்ட் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 இந்த செல்லை வந்து கோட் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன ஆகும்னா நமக்கு 3த்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணதுனால என்ன வரும்னா அது வந்து ஸ்பில் ஆகி வரும். அதாவது இது வந்து அரே ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த கவுண்ட் இஃபர்ஸ், சம் இஃபர்ஸ், ஆவரேஜ் இஃபர்ஸ் இது எல்லாமே அரே ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா. இப்போ இது என்ன ஆகும்னா 3 இடத்துல ஸ்பில் ஆகி வரும். ஆனால் நமக்கு என்னென்னா மொத்தமாக சேர்த்து ஒரு கவுண்ட் வரணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி சம் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ப்ராக்கெட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு இடத்துல காமிச்சிடும், ஓகேங்களா. இப்போ 63 என்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மாவோ இல்லை பழாவோ இல்லை வாழையோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விற்றுருக்காங்க, 100%க்கு மேலே விற்றுருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணணும்னா ஒரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சும்மா ஃபில்டர் போட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நம்பர் ஃபில்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 100% அப்படின்னு கொடுங்க. ஃபில்டர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும், இன் அண்ட் அவுட் தெரியணும்னா நமக்கு ஃபில்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பலா வாழை சொன்னோம் இல்லைங்களா. என்ன பண்ணுங்கள், பலா வாழை, ஓகேங்களா. இது 3த்தையுமே வந்து செலக்ட் பண்ணால் 63 கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சிங்களா, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்டுன்றது 63 இங்கே காமிக்குது. நமக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் 63 வருது, ஓகேங்களா. ஸோ இப்படி ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் போடுற அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னா ஒரு முறை ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. எல்லாருமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு எவ்வளோ லைன் ஐட்டம்ஸ் வந்து 150%க்கு மேலே வந்து டார்கெட்டை டெலிவர் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. அப்படி வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ரேஞ்ச்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அப்படின்னா 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது 10ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி தாண்டி இருக்கணும், 15ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதிக்குள்ளே இருக்கணும். அப்போ 2 கண்டிஷன், இதை வந்து அண்டு கண்டிஷன்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுறோம், கவுண்ட் இஃபர்ஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டுக்குள்ளேயே போயிடலாம், ஓகேங்களா. இங்கே டேட் செலக்ட் பண்ண ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கம்மா கொடுக்குறீங்க. இங்கே எப்போவுமே என்ன பண்ணோன்னா அதாவது ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸில் என்ன பண்ணுறோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம், ஆம்பர்சன் கொடுத்துட்டு 10ஆம் தேதி, ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணுறோம். F4 வந்து ஒரு முறை கொடுத்துக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காலம் இங்கே ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுக்குறீங்க. அடுத்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு டேட்டு தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் F4 கொடுங்க, கொடுத்துட்டு கமா கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகேங்களா. திரும்ப டபுள் கோட்ஸ் கொடுங்க, ஆம்பர்சன் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15th இது செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா F4க்கு முன்னாடி மட்டும் N வர மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
700 இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை லைன் ஐட்டம்ஸ் வந்து அன்றைக்கி அந்த பீரியடில் வந்து இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 150%க்கு மேலேன்னு தெரியணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 150% நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் நாளைக்கு மாற்ற சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து ஈஸியாக இந்த நேரத்தில் நம்பர் மாற்றினா மட்டும் போதும். ஒரு இடத்துலையும் மாற்றி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கமா கொடுங்க, கொடுத்துட்டு அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ்குள்ளே போங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க, கொடுத்துட்டு திரும்பவும் டபுள் கோட்ஸ்குள்ளே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் டபுள் கோட்ஸ் கொடுங்க, ஆம்பர்சன்ட் கொடுங்க, கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து பீக்கு முன்னாடி வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து பீக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது இந்த இடத்துல நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா மல்டிபிள் ரேஞ்சில் பெரிய பெரிய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பழக்கம் எப்போவுமே வந்துடும். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 156 லைன் ஐட்டம் வந்து 150%க்கு மேலே விற்றுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 700க்கு மேலே இருந்த லைன் ஐட்டம்ஸில் 156 லைன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150%க்கு மேலே பண்ணியிருக்காங்க. பொங்கல் சேல் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் வந்து ஆர்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி கவுண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐ கேம்பெயின் அப்படின்னு ஏதோ ஒன்று ரன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஐயில் முடிகிற பழங்கள்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு முன்னாடினா 15ஆம் தேதி, அதாவது நேற்றுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா. ஓகேங்களா? சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேட் மட்டும் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது கவுண்டிஃபெஸ் கொடுக்குறீங்க. கவுண்டிஃபெஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? அது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிச்சு. கேட்டகரி வந்து ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஐ கேட்டகரி ஐயில் முடிகிற மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். இங்கே ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. கம்மா ஃப்ரூட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா F4 கொடுத்து எம்முக்கு முன்னாடி வந்து நமக்கு டாலர் வர மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம கிரிட்டிக்கலான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஐயில் முடியணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதுலனாலும் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எதுலனாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வைல்ட் கார்டில் வந்து நம்ம என்ன வந்து கேரக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த ஸ்டார் அந்த மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்பர்சன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, திரும்பவும் வந்து அந்த ஐயை வந்து அந்த ஐ இருக்கிற செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் செல் மட்டும்தான் நம்ம இது மாற போகிறதில்ல, ட்ராக் பண்ண போகிறதுனா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். காலம் ரோ ரெண்டுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ கமா கொடுக்குறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 15க்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கமா கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஏன்னா வந்து 15க்கு உள்ள அப்படின்னு பார்க்கணும். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுங்க. டபுள் கோட்ஸ் கொடுங்க. திரும்ப வந்து ஆம்பர்சன் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் F4 கொடுத்து முன்னாடி எண்ணுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டோம். எஸ், க்ரைட்டீரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டோம். இது க்ரைட்டீரியா. ஓகே, நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலர் அந்த ப்ராடக்டே நம்ம செலக்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு கமா மட்டும் கொடுத்துட்டு முன்னாடி வந்து இந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணுறீங்கன்னா உடனே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ஒரு முறை 2 முறை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எரர் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்சை நம்ம அங்கே செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 630 என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயில் முடிகிறது 15க்கு முன்னாடி இருக்குது. அதுக்கான டார்கெட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வருதுன்னா உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? இப்போ 630 இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸ் போகணும். ஃப்ரூட்ஸ் போனதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா 15th கிரேட். அப்போ என்னென்னா நம்ம டேட் ஃபில்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ பிஃபோர்னால் 15 இங்கே வந்து பிஃபோர் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன டேட் சொன்னோம், 15 இல்லை 15க்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயில் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ டெக்ஸ்ட் ஃபில்டரில் போகிறீங்க. ஓகேங்களா? எண்ட்ஸ் வித்
ஐயில் முடியணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 6:30 கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரர் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக வந்து சின்டெக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த வீடியோவில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கவுண்டிஃபர்ஸை நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கவுண்டிஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இருக்கும், அது வந்து 30 மினிட்ஸோட மாஸ்டர் கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா XLOOKUPல வந்து டீடைல் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி XLOOKUPோடைய வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். XLOOKUPோடைய பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் வந்து நீங்கள் பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.